Hello friends, எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்திக்கு வீடியோவில் வந்து நிறைய பேர் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ நேற்று வீடியோ அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நிறைய பேர் பண்ண கமெண்ட் என்னென்னா, குவான்ஸ் வந்து மெயின்ஸ் லெவலில் வரும்போது எங்களால் வந்து கிளியர் பண்ண முடியலை, டஃப்பாக இருக்குது, பேசிக்ஸ் படிச்சிட்டோம் பட் எங்களுக்கு மெயின்ஸ் லெவல் வந்து அப்ரோச் வந்து கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ராட்டிக் இக்குவேஷன், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், டிஏ இது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இன்னும் ப்ரிலிம்ஸ் லெவலில் ஒரு 20 to 25 மார்க்ஸ் வந்து இதில் வந்துடும். ஸோ இதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இதை வச்சு நான் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுக்குற எல்லா ப்ரிலிம்ஸுமே வந்து கிளியர் ஆகும், மெயின்ஸ் வந்து கிளியர் ஆகாது. இப்போ மெயின்ஸ்லேயுமே வந்து என்னென்னா, குவான்ஸில் வந்து எப்படியாவது ஏதாவது மெயின்ஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த டிஐ, அப்புறம் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன், மிஸ்ஸிங் நம்பர் இதை மட்டும்தான் வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன், உப்பேத்திக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து கிளியர் பண்ண முடியலை. நான் வந்து இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் படிக்காமலே பாஸ் ஆகிடலாங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் வந்து ரொம்ப நாள் நான் இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வந்து குவான்ஸ் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து படித்தாதான் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு தெரிகிறப்ப எல்லா டாப்பிக்குமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் பேசிக் வந்து திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணி தரவு பண்ணேன். இப்போ நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் எடுத்துட்டோன்னா வீடியோவில் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்க எந்த வீடியோ கிளாஸஸ் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் பேசிக் பார்த்துட்டு புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணேன். இப்போ வந்து நமக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கொஸ்டின் இருக்குன்னா 50மே நமக்கு தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒரு 20-25 தெரியும், மீதி எல்லாமே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிறது எல்லாமே டெலகிராமில் வந்து ஹார்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. அங்கே நீங்கள் போஸ்ட் பண்ணி நீங்கள் தெரியாத கொஷின்ஸ் வந்து டவுட் சால்வ் பண்ணிக்கலாம். பேசிக்ஸ் முடிச்சிட்டோம், ப்ரிலிம்ஸ் லெவலில் அட்டன் பண்ண முடியுது. பட் மெயின்ஸ் வரும்போது நம்ம தடுமாறுறோன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா பயம்தான். நான் குவான்ஸில் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, ஒரு 2 லைனில் வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நான் அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், அட்டன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணுவேன். இதுவே அதே கொஸ்டின் அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். பட் ஒரு 3 to 4 லைன்ஸில் இருந்தாலே பார்க்க பெருசாக இருக்குது, இது டஃப்பான கொஸ்டின் சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ணுவேன். பிஓ மெயின்ஸ் பொறுத்த வரைக்குமே 35 கொஸ்டின் 60 மார்க்ஸ் 45 மினிட்ஸில் வந்து நம்ம முடிக்கணும். இப்போ இங்கே யாருக்குமே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து 35 கொஸ்டின் அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லலை, 60 out of 60 வாங்கணும்னு சொல்லலை. ஸோ அந்த டைமுக்குள்ளாடி மேக்ஸிமம் அக்யூரஸியோட நம்மளால் மேக்ஸிமம் ஸ்கோர் எவ்வளோ வாங்க முடியுமோ அதுக்கு தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். மோரோவர் எக்ஸாம் ப்ரெஷரில் இப்போ ஒரு 45 மினிட்ஸ் இருக்குன்னா அந்த 45 மினிட்ஸ்க்குள்ளாடி நம்ம என்ன கொஸ்டின் வந்து சூஸ் பண்ணுறோமோ அதுதான் மெயின். ஸோ அந்த சூஸ் பண்ணுற கொஸ்டின் நம்ம எது சூஸ் பண்ணுறோங்கிறது எப்போ வரும்னா, எப்படி நமக்கு தெரியும்னா அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் வரும். பிஓ எக்ஸாம்ஸில் எல்லாமே உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இதெல்லாம் கேட்டுட்ருக்க மாட்டாங்க. அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட எனக்கு அது டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் தான் இருக்கும். டேட்டா சஃபிஷியன்சியாக இருக்கட்டும், குவான்டிட்டி பேஸ்ட் கொஸ்டினாக இருக்கட்டும், டிஏயாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு 10-15 டாபிக்ஸ் இருக்குன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பை சார்ட் அண்ட் ஒரு பார் சார்ட்டை மிக்ஸ் பண்ணியோ இல்லாட்டி மிஸ்ஸிங் டிஏயாவோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அந்த பேசிக்ஸ் வந்து நம்ம கிளியராக இருந்துட்டோம் அப்படின்னா, கால்குலேட்டிவ் ஸ்பீடும் நமக்கு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மெயின்ஸ் லெவலில் உள்ள எக்ஸாம்ஸை வந்து க்ராக் பண்ண முடியும். இப்போ அந்த பயத்தை வந்து ஒரு 4 லைன் இருக்கிற கொஷினை வந்து பார்த்தாலே பயமாக இருக்குது, ஸ்கிப் பண்ண தான் தோணுதுன்னா அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்ம அந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து மாக் டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பெய்டு மாக் டெஸ்ட் எல்லாமே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 45 மினிட்ஸ் டைம் இருக்குன்னா ஒரு 5 மினிட்ஸ் 3 to 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுலேருந்து அட்டன் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சும்மா பிளைண்டாக வந்து ஒரு கொஸ்டின் பார்த்த உடனேமே எனக்கு இந்த டாபிக் தெரிஞ்சிருக்கு இதை அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே கொஸ்டினில் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் நமக்கு அப்படியே பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. பட் மெயின்ஸில் 45 மினிட்ஸ் இருக்கிறதுனால 35 கொஸ்டினுக்கு 45 மினிட்ஸ் இருக்கேன்னு யோசிக்க முடியாது. கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப லென்த்தியாக கால்குலேட்டிவாக தான் இருக்கும். ஆனால் நம்ம போடுறது மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம சால்வ் பண்ண முடியுமே. ஸோ மெயின்ஸ் லெவல் ப்ராக்டிஸ் அப்போ
மாக் டெஸ்ட் போடும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 சிம்பிளிஃபிகேஷன் இருந்தால் கூட அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து வேர்ட் ப்ராப்ளம்ஸில் செக்ஷனில் வந்து நீங்கள் வீக்காக இருந்து ஓவர் கம் பண்ண வரீங்களோ அந்த இதை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள். நான் வந்து என்னென்ன வெப்சைட்டில் வந்து மாக் டெஸ்ட் போட்டேன், என்னென்ன யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணேன், நான் குவான்ஸுக்கெல்லாம் எப்படி நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணேன், இது எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸாக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூடியூப்பில் அண்ட் வெப்சைட்டில் எல்லாமே வந்து சோர்ஸஸ் வந்து நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு. பட் நம்ம வந்து எப்போ அந்த சப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா அதில் இருக்க பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணி வந்தால் மட்டும்தான் என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணுறோன்னு தெரிகிறதுல தான் நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதே இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வந்து வேணும். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிட்டி பேஸ்டு கொஸ்டின் இதுக்கெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னென்ன டேட்டா வேணும் வேண்டாங்கிறது தெரிஞ்சாலே நம்ம அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடலாம். அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ்க்கு வந்து பயப்படுறவங்க, பேசிக்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்ச அதுதான் நமக்கு வராது, நம்ம அட்டன் பண்ண மாட்டோம், நமக்கு இது சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பயந்து இருக்கிறது. ஸோ அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக மாக் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் போங்க, கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.